பரபரப்பான மாலை பொழுதில் நிரம்பி வழியும் மக்கள் வெள்ளத்தை இழுத்து நகரத் தொடங்கியது தொடர்வண்டி. தன் 21 வயது மகனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் தந்தை. அப்பா, அதோ பாருங்கள், மரங்கள் எல்லாம் வேகமாக நகர்கிறது, சூரியன் கூட நம் வேகத்துக்கு ஈடுகொடுத்து துரத்துகிறது என்று வியந்து தான் பார்த்தவற்றையெல்லாம் பட்டியலிட்டுக் கொண்டிருந்தான் மகன். எல்லோரும் 21 வயது இளைஞனை மேலும் கீழும் பார்த்து நகைக்கத் தொடங்கினர். இளைஞன் விடவில்லை. அப்பா, இந்த மலையும் பின்னாக ஓடுகிறதே, அதோ ஏதோ பறக்கிறது, அதுதான் புறாவா என வியந்து சத்தமிட ஆரம்பித்தான். சுற்றி நின்றோருக்கெல்லாம் என்ன இது என்றாகிவிட்டது. அதில் ஒருவர் இளைஞனின் தந்தையை அழைத்து சொன்னார், ஐயா, உங்கள் மகனை இப்படியே விடுவது நல்லதல்ல, இவனை கட்டாயம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். சற்று பொறுமையாயிருந்த தந்தை சொன்னார், நாங்கள் மருத்துவமனையிலிருந்துதான் வருகிறோம் என்று. எல்லோருக்கும் காத்திருந்தது அதிர்ச்சி. தந்தை தன் உரையாடலை தொடர்ந்தார். இதோ நீங்கள் எல்லாரும் பார்த்து நகைத்தீர்களே, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். என் மகன் 6 மாத குழந்தையாக இருக்கும்போது கண் பார்வையை இழந்தவன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இந்த உலகை பார்க்கிறான். ஆகவே தான் அவனது வியப்பை நானும் வியந்து பார்க்கிறேன் என்றார். அவ்வளவுதான். அனைவர் முகங்களும் ஒரு கண பொழுதில் வாடி போயிற்று. இன்றும் பிறர் நிகழ்வுகளை நமது கண்ணோட்டத்தில் பார்த்தே பழகி போன நாம் என்று அவர்களது வலிகளோடு இணைத்து பார்க்க போகிறோம். மேத்தாவின் வரிகளோடு நிறைவு செய்கிறேன். குடிசைகளின் வெயிலுக்கு குடைபிடிக்க வாருங்கள்.